மச்சான் தங்க செயினை போட்ட மச்சான். டஸ்ட்டுண்டா டஸ்ட்டு, எக்கச்சக்கமான டஸ்ட்டு. பொருளை நாங்கள் தரும்போது கேட்போம், பொருளுக்கு நீங்கள் தான் கதை இடிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டிக்கு உள்ளுக்குள்ளே கரல் பிடிக்குது. வணக்கம் ஸ்குவாட், நான் உங்கள் டெலெக்ஷன் இலங்கையிலேருந்து. ஸோ என்னத்துக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேபிக்கு வந்து போக 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 வயசு போய்கொண்டே இருக்குது. ஸோ அதால் ஆளுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டிருக்கேன். நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா, டேங்கில் வந்து பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை ஒன்று இருக்குது. பைக்கை வந்து ஓடும்போது, வண்டியை ஓடும்போது அந்த பெட்ரோல் வந்து விடுதியில் கொஞ்சம் திக்கி ஓடுது. அவளோட பிக்கப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதால் நாம் டேங்கை கலட்டி அதை க்ளீன் பண்ணி ஊட்ட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேபி நிற்கிது, காட்டுருவாங்க. சரியா பார்த்துக்கோங்க. என்னென்னா, இப்போ தாங்க ஸ்டிக்கர் ஒர்க்லாம் பண்ணி கொஞ்சம் பெயிண்டெல்லாம் போட்டு, ஸோ அதுக்கிடையிலேயே கலெக்டாக வைக்கிறானுங்களே. இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, இதில் டேங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், சீட்டையும் ரிமூவ் பண்ணணும். இந்த சைடில் வந்து ஹேர்ஸ் இருக்குல்ல, இந்த துண்டையும் ரிமூவ் பண்ணி போட்டு நம்ம டேங்கை கழட்ட போகிறோம். டேங்கை கழட்டி போட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி போட்டு தான் அடுத்த கட்ட வேலை. கைஸ், இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மன்னாரில் சால்ஸ் பெட்ரோல் செட்டுக்கு பின்னிக்கே நம்மளோட பையன்ட கடை இருக்குது. வேறு லெவலான வேலையெல்லாம் அந்த மாதிரி செஞ்சு தருவான். ஸோ நம்மளோட பேபிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இவன்கிட்ட தான் கொண்டு வரது. அதால தான் இப்போ இந்த முறை இந்த பிரச்சனையை செய்ய போகிறோம். செஞ்சு தராட்டி அவனுக்கு காதை பற்றி போட போகிறோம் பாருங்க. உண்மைக்கு கைஸ், வர எக்கச்சக்கமாக பிரச்சனை நம்ம வண்டிக்கு வந்து கொண்டிருக்கு. இந்த ஹெட்லாம் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வார கிழமைக்கு இடையில இந்த ஹெட்டில் வந்து புதுசாக மாற்றிடுவேன். மன்னாரில் வந்து பஜாஜில் 2-3 கடையில் கேட்டேன். இந்த ஹெட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொழும்புக்கு போயிட்டு தான் ஆர்டர் பண்ணி இந்த ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஹெட் பூட்டினா மட்டும்தான் மேலே வைசர் அடிக்கலாம். மேலே வைசர் நான் அடித்து வச்சுருந்தேன். அந்த வைசர் அடிக்கிறேன்டா இந்த ஹெட்டுக்கு மேலே பூட்டணும். பூட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் மோடிஃபைலாம் இன்னும் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி போட்டு நம்ம வ்ளாக்ஸை வந்து வேறு லெவலாக வெளியில் போகிறதுக்காண்டி செட் பண்ணி செஞ்சு கொண்டிருக்கேன். இதெல்லாம் சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்மளோட குடும்பங்களோட போகும்போது இல்லை கால் வைக்கிறக்கு ஒரு இது மாதிரி கம்பி ஒன்று வரும். இதெல்லாம் கலட்டி போட்டுருப்போம், விற்றாலும் விற்றுருப்பாங்க. ரிமூவ் பண்ணி போட்டு சும்மா நார்மலாக விட்டுருக்கேன். இதுக்குள்ளே வந்து வீல் செட் அடிக்கணும். இதில் வந்து வீல் கவர் ஒன்று அடிக்கணும். அடுத்த கட்டமாக அந்த கவர் அடிக்கிற வேலை. முதலாவது இதை கலட்டுவோம், பிடிச்சி மேய்வோம். டேங்கையும் சீட் கவரையும் சைட்டால் ஃபிட் பண்ணியிருந்த எல்லாத்தையும் கலட்டிட்டோம். நம்ம வண்டிக்கு உள்ளுக்குள்ளே கரல் பிடிக்குது. கொஞ்சம் இதுக்குள்ளே கலட்டி போட்டு ஒரு சேவிஸ் ஒன்று போட தான் ஆகணும் போல கிடக்கு. இந்த இதுக்குள்ளெல்லாம் சரியாக கரல் ஒரு சேவிஸ் உள்ளால் போட்டால் தான் சரி வரும். டேங்கை கழட்டி அங்கே வச்சுருக்கோம். டேங்கை வந்து க்ளீன் பண்ணி போட்டு தான் ஃபிட் பண்ணணும். கார்பரேட்டர் இருக்கா பார்க்கணும். கராஜோட ஓனர். ஸோ இவர் வந்து வேலண்டு வந்துட்டாலே நெருப்புத்தனமாக வேலை செய்யக்கூடிய ஆள். பாருங்கள், நம்மளோட பேபியை எப்படி உடுப்பெல்லாம் கழட்டி வச்சுருக்கிற மாதிரி கழட்டி வச்சுருக்கான். ஓமா, நம்ம மருமகன் என்ன வடிவாடாப்பா வெளிக்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லக்கூடிய மாதிரி தான் நம்மளோட வண்டி இப்போ இருக்குது. நம்மளோட பேபியை வந்து பிடிச்சி மேய்ஞ்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படியே இருந்து ஓடினா கூட வேறு லெவலாக இருக்கும் போல். வந்து இதில் கலட்டி க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ டேங்கில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பெட்ரோல் இல்லாமல் சில டைம் விடும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கரல்கள் வந்து என்ன செய்கிறது, கார்பரேட்டருக்குள்ளே வந்து தங்கி நிற்கும். அப்படி உள்ளுக்குள்ளே வந்து நிற்கும்போது நம்ம ஓடும்போது கொஞ்சம் அந்த அடைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கார்பரேட்டரில் வந்து டேங்கில் வந்து கரல்கள் இருந்துன்னா அது போய் கார்பரேட்டரில் அடைக்கும் போது தான் அந்த அடைப்பு வருது. பைக் வந்து பிக்கப் இருக்காது, பெர்சன்ட் ஓடாது பைக். ஸோ அந்த பிரச்சனை எனக்கு கனகாலமாக இருந்துச்சு. கார்பரேட்டர் பண்ணதுக்கப்புறமும் டேங்குக்கு பிரச்சனை வந்துட்டு. ஸோ அதுக்காக டேங்கை கலட்டி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஃபுல்லாக டேங்கை க்ளீன் பண்ணி காற்றெல்லாம் பிடிச்சி தான் ஃபிட் பண்ணி பூட்ட போகிறோம். பூட்டினதுக்கப்புறம் பிக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா?
இந்த கராஜில் தான் நாங்கள் எங்களோட டேங்கை வந்து ஒப்படைச்சிருந்தோம். ஸோ அந்த டேங்கை வந்து நம்ம தளபதி என்ன செஞ்சுருக்காண்டா அதில் இதொண்டு கொடுக்குறக்காண்டி கொடுத்து வச்சுருக்கான். இந்த டேங்கை வந்து சர்வீஸ் பண்ணி அதில் வச்சுருக்கான். அது வந்து காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் காற்று பிடிக்க போகிறான் போல. இந்த இருக்குது நம்மளோட டேங்க் வந்து இதில் வந்து இதுக்குள்ளே வந்து கரல் கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாம் க்ளீன் ஆகிட்டான்னு தெரியலை. மச்சான் தங்க செயினை போட்ட மச்சான், உள்ளுக்குள்ளே மாட்டிட்டு மச்சான், எடுத்தாடா இறங்கி. அடிக்கிற வெயிலில் டேங்க் காயும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ அதால் வந்து அங்கே பார்த்தீங்க தானே டேங்கை வந்து புரட்டி போட்டு வச்சுருக்கோம். ஃபுல்லாக டேங்க் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் அதை வந்து எடுத்து ஃபிட் பண்ண முடியும். எல்லாம் காஞ்சி அதில் இதெல்லாம் தண்ணியெல்லாம் போனால் தான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கார்பரேட்டரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிற பிளானே இல்லை. பார்த்தா நம்ம பைக் ரைடிங் பைக் சம்மந்தமான வீடியோ போடும்போது அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். மாற்ற 4500 வரும். அதே சொல்ல இல்லைடா, இது என்ன விலை வரும் அந்த உள்ளுக்குள்ளே போடுறது? 4500 அதுதான் மச்சான் அந்த பெட்ரோல் லிமிட்டை காட்டுற சாமானா? இந்த ஆட்ட ஆட்டுறீங்க சும்மா போடக்கூடாது. எந்த பக்கம் வடிக படிக்குதுன்னு பார்த்து மாதா கோயில் மணி அடிக்கிற மாதிரி இல்லை. எங்கட பொருளை நாங்கள் தரும்போது கேட்போம். பொருளுக்கு நீங்கள் தான் கதை நாங்கள் கேட்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பொருள் மாற்றணும் எப்படின்னு கேட்போம். அப்போ நீங்கள் சும்மா போட்டுவீங்க, நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை பார்த்துக்கோங்க, இவர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இப்படி இல்லை, நம்மட சொந்த சாமான கொடுத்து சொந்த சாமான நீங்கள் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். டேங்குக்குள்ளே வர பெட்ரோல் மீட்டர், அந்த மீட்டர் வந்து நம்மட வண்டியில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு, அதாவது நம்ம வண்டியில் வந்து அது பழுதாக போயிட்டு. ஸோ அதை மாத்திரையை கேட்டால் 4000 ரூபாய், 4000 ருப்பீஸ், இலங்கை காசுக்கு 4000 ருப்பீஸ் வாரது வந்து எங்களுக்கு அதிகம்தான். இருந்தாலும் அதை புறவை மாற்றலாம். ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து பாருங்கள், பெட்ரோல் வந்து அந்த டேங்கில் இருக்கிற கரலெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிட்டு விழுந்து இந்த பெட்ரோல்ற கலர் எப்படி இருக்குன்னு உனக்கு கண்ணுக்கே தெரியும். இவ்வளோ டஸ்ட் இருந்தால் அந்த டேங்கில் வந்து எப்படி அந்த கார்பரேட்டரில் போய் பெட்ரோல் போய் வண்டி ஓடும் பாருங்க. டஸ்ட்டுண்டா டஸ்ட்டு, எக்கச்சக்கமான டஸ்ட்டு சுற்றுதா பாருங்க, எப்படி சுற்றிண்டு. ஏதோ கடலுக்குள்ளே கடலுக்குள்ளே ரால் ஓடுற மாதிரி ஓடுதுல அதை வெளியா. அதுவும் நீ எவ்வளோ வேகமாக வருதுண்டு. அதுதான் இதில் கலருக்கும் அதில் கலருக்கு இது போத்தல் வடி மிஸ் பண்ணும், வடி மாதிரி இருக்குடாப்பா. அதான் இதில் கலர் வேறு, அதில் கலர் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேங்கை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதால் நான் உருட்டின்னு போய்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பெட்ரோல் கொஞ்சம் புதுசாக அடிக்கணும். சும்மா புதுசாக பெட்ரோல் அடிச்சு பார்த்தா தான் என்ன மாதிரின்னு தெரியும். 500 ரூபாய்க்கு அடிக்கும். ஸோ இதில் வந்து புதுசாக வந்து டேங்கை க்ளீன் பண்ணி போட்டு நம்ம பெட்ரோல் அடிப்போம். அடித்து போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி திரும்ப அடைக்குதா அப்படியாண்டு. மீட்டர் ஒரு நேரம் ஃபுல்லாக வேலை செய்து ஒரு நேரம் காற்றையும் ஓண்டா அதுதான்டா. அது என்னதுக்கு மீட்டர் தான் உங்கள் பிரச்சனை. மீட்டர்டா இந்த உள்ள ஒரு அந்த இதில் நான் பெட்ரோல் பார்த்துக்கலாம் இருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஓ அப்படிதான் காட்டுது. இதில் லைட் பற்றி இதில் பற்றி இல்லை அதேமாரி. கேஸ் இப்போ நம்ம மீட்டர் ஃபில்டரும் மாற்றியே ஆகணும். அது வந்து புறவை மாற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் பிரச்சனையை பார்க்கணும். பெட்ரோல் பிரச்சனைனா இப்போ எல்லாம் ஓகே போல் நல்லா இருக்குது. ஸோ கைஸ் ஒரு மாதிரியாக வண்டியில் இந்த பிரச்சனை செஞ்சாச்சு. அடுத்தது வந்து பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. அது வந்து 2-3 நாள் போகட்டும். அதுக்கப்புறமா நான் அந்த பிரச்சனையை உங்களுக்கு சொல்லுவேன் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம வீட்டை போகலாம். ஸ்குவாட் ஒரு மாதிரியாக நம்ம வீட்டை வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.
தட்டி விட ஆல் அப்படின்னு சொல்லி அந்த பெல் ஐக்கானுக்கு மேலே இருக்கும், அதை கொடுத்து விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு யூடியூப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். மேலும் என்னுடைய வீடியோஸுக்கு ஆதரவு தாங்க. வேறு மாதிரியான வ்ளாக்ஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். பாய்.